அன்புள்ள தமிழ் இதயங்களே, இந்த நாட்டிலே ஏழை மக்களுக்கு என்ன இருக்குது? ஏழை மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடுங்கிறது யாருக்காக? பணம் படைத்தவர்களுக்காக தான் இருக்குது. தேர்தல் நிற்கிறாங்க, எத்தனை பேர் ஏழைகள் நிற்கிப்பாங்க? போன தேர்தலில் எத்தனை பேர் எம்பிக்கு நின்றவங்க, எத்தனை பேர் ஏழை நின்னாங்க? எத்தனை ஏழைகள் எம்பியில் நின்று ஜெயித்தாங்க? சரி, இப்போ தேர்தல் வருது. இந்த தேர்தலில் எத்தனை ஏழைகள் தேர்தலில் போட்டிடுவாங்க? யாரும் போட்டியிட மாட்டாங்க. இப்போ தமிழகத்தின் மக்களின் வருமானம், ஏழை மக்களின் வருமானங்கிறது ஒரு நாளைக்கு 500 ரூபா. இதான் எத்தனை பட்டம் படிச்சிருந்தாலும், பிஹெச்டி பட்டம் படிச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி. இதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி. இதை யாராவது மறுக்க முடியுமா? இந்த நாட்டில் யார் அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்க? பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடம் எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தாலும் அங்கேயும் ஆசிரியர்களுக்கு 1 லட்சம் தான். ஆனால் அவங்க என்ன படிச்சிருக்காங்க? வெறும் 12th தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 1 லட்சம் சம்பளம். நல்லா தெரிஞ்சுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் கொஞ்சமாக படித்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் தான் தமிழ்நாடு. ஆனால் அதிகமாக படித்தவங்களுக்கு கூலி ஒரு நாளைக்கு 500 ரூபா. இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு அவங்க கல்வி தகுதி +2 தான், வேறு ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் 1 லட்சம். தனியார் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன் பள்ளி, சிபிஎஸ்சி பள்ளி, இதில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம்? மாதம் 10,000. 1 லட்சம் எங்கே இருக்குது, 10,000 எங்கே இருக்குது? எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த 10,000 மாத சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற ஆசிரியர்கள் நன்றாக பாடம் நடத்துவாங்க. ஆனால் அந்த 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு பாடம் நடத்துகிறவங்க ஆசிரியர்கள் ஒன்றுமே நடத்த மாட்டாங்க. கல்லூரி பேராசிரியர்கள், அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறவங்களுக்கு சம்பளம் 2 லட்சம் ரூபா சுமாராக. அது கூடவும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம். அவங்களும் ஒன்றும் பாடம் நடத்த மாட்டாங்க. அப்புறம் தனியார் கல்லூரிகளில் வேலை செய்கிறாங்க ஆசிரியர்கள். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? மாதம் 10,000, 5,000, இவ்வளவு தான். இதுதான் தமிழ்நாடு. அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு. அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு. கொஞ்சமாக படிச்சுட்டு வேலையே செய்யாதவனுக்கு அளவுக்கு மீறின சம்பளம். இதுதான் தமிழ்நாடு. அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே ஏராளமான பேர்கள் படிக்கிறாங்க. படிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? ஒன்றுமே இல்லை. நர்சிங் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எம்பிபிஎஸ் படித்தா எப்படியும் வேலை வந்துடும். 1 லட்ச ரூபா சம்பளம் எம்பிபிஎஸ் படித்தா. அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் அவங்க தகுதி. எம்பிபிஎஸ் படித்தா 1 லட்சம். அவங்க வைத்தியம் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் கவர்மெண்ட்டில் சம்பளம் 1 லட்சம். இதே படிப்பு தான் ஹோமியோபதியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அரசாங்க வேலை இருக்கா? சித்த வைத்தியம் பிஎஸ்எம்எஸ் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் மாதிரி தான் அதுவும். ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா? கிடையாது. இதை எல்லாம் ஏன் அரசு நினச்சி பார்க்குறது இல்லை? சரி, இந்த நாட்டில் எப்போ தான் இந்த படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் எல்லாம் சேர்த்து போனதுக்கு பிறகா? நல்லா சிந்திச்சு பாருங்கள். உயிரோடு இருக்கிற இளைஞர்களுக்கு
யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. சரி, வயசான கழுடுகள் இருக்குல்ல, 70 வயதுக்கு மேலே உள்ள கழுடு, அந்த ஆண் கழுடுகளுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த ரேஷன் அரிசி கொடுக்குறாங்களே, ரேஷன் அரிசியில் என்ன இருக்குது? கல், மண், குப்பை எல்லாம் இருக்குது. இந்த டிஎஸ்ஓவெல்லாம் என்ன பண்ணுறாங்க? டிஎஸ்ஓ என்ன பண்ணுறாங்க? கலெக்டர் என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சரி, இன்றைக்கு யாருக்கும் வேலை கிடையாது தமிழ்நாட்டில். எந்த அரசாங்க வேலையும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அதாவது இந்த பிற்பட்ட சாதிகள் இருக்குல்ல, இது ஏமாந்த சாதி தமிழ்நாட்டில். இது ஏமாற்றப்பட்ட சாதி. இந்த பிற்பட்ட சாதி அதாவது என்னான்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா? செட்டியார், முதலியார், கவுண்டர், நாயுடு, நாடார், பிள்ளைமார்கள், இன்னும் 1000 ஜாதி இருக்குது. இந்த ஜாதிகளுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த ஜாதி தானே ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பிற்பட்ட சாதியினர் தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு நீங்கள் வேலை தர மாட்டீங்க. அப்புறம் எப்படி இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கும்? தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் எல்லாரும் பொய்யை சொல்லி தான் ஏமாற்றி தான் பதவிக்கு வர்றாங்க. யாரும் கிடையாது. போன ஆட்சி ஏன் விழுந்தது கீழே? அது துப்பாக்கி சூடு. துப்பாக்கி சூட்டுனால தான் போன ஆட்சி விழுந்தது. திரும்பி எழுந்திருக்க முடியல. அது என்ன துப்பாக்கி சூடு? உங்களுக்கெல்லாம் தெரியும். தூத்துக்குடியில் ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையிலேருந்து மக்களுக்கு பல கெடுதல் ஏற்பட்டது. அதான் அன்றைக்கி இருந்த அரசு, தமிழ்நாட்டு அரசு அதை தடுக்கலை. கூடங்குளம் அங்கே தான் ஸ்டெர்லைட் ஆலை. இந்த ஆலையில் பல பேருக்கு கெடுதல் ஏற்பட்டது. அதை எதிர்த்து மக்களெல்லாம் போராடினாங்க. அந்த போராட்டத்தை யார் சுட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் சுட்டாங்க. ஒரு லாரி மேலே ஏறிக்கிட்டு ஒருத்தர் லாரி மேலே ஏறி படுத்துக்கிட்டார் டாப்பில். எல்லாரையும் குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளார். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆதாரம் இருக்குது. அப்புறம் ஆட்சி மாறினத்தின் பிறகு விசாரணை கமிஷன் நடத்தினாங்க. அந்த அப்படி சுட்டவங்களுக்கு யார் துப்பாக்கி சூடு நடத்தினாங்களோ அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலை, அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கலை. துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு யார் அதிகாரம் கொடுப்பாங்க? ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. ஆனால் எவனோ 2 பேர் 2 டெப்டி தாசில்தார் கொடுத்தாங்கிறாங்க. டெப்டி தாசில்தாருக்கு அவ்வளோ பவராக இருக்குது இந்த நாட்டில். அப்போ டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் தமிழகத்தில் இல்லையா? டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், இந்த ரிசர்வ் தொகுதிங்கிறத 5 வருஷத்துக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க ஓட்டுக்காக தள்ளிக்கிட்டே போகிறாங்க. சரி, கொடுக்கட்டும், தப்பு இல்லை. சுழற்சி முறையில் கொடுக்கலாம்ல. இந்த ரிசர்வ் தொகுதிங்கிறத மற்ற ஜாதியினருக்கும் கொடுக்கணும். ஒருத்தர் தான் வாழணுமா அந்த நாட்டில்? அரசாங்கம் என்ன நினைக்கிது? எஸ்சி மக்களுக்கு மட்டும் சலுகை கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிது. அப்போ பிசிக்கு சலுகை வேண்டாமா? நான் கேட்குறேன். ஓபிசினா என்ன? அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ். அதில் எம்பிசியும் இருக்குது, பிசியும் இருக்குது. இந்த மக்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுகிறாங்களே. பிசி மக்கள்னால் அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. பிசி மக்களுக்கு கமிஷன் கிடையாது, கமிஷனர் கிடையாது, ஆணையம் கிடையாது, ஆணையர்கள் கிடையாது. பிசி மக்களை யாராவது கொண்டு போட்டாங்கன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு நாய் செத்து போச்சுன்னா அதுக்கு அதை விசாரணை பண்ணுவாங்க. ஆனால் பிற்பட்ட சாதியினர் செத்து போயிட்டாங்கன்னா அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக பாடுபடுவோம்னு சொல்கிறாங்க.
அப்போ சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்கி நீங்கள் ஜெயிச்சுக்கலாமா? எதுக்கு பெரும்பான்மை மக்களை போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறீங்க? ஓட்டு போடுறது பெரும்பான்மை மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் ஜெயிக்க வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது பெரும்பான்மை மக்கள். ஆனால் அந்த பெரும்பான்மை மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் சலுகை கிடையாது. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஜாதி வேண்டான்னு யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் எஸ்சி பட்டியலில் சேர்த்து அவங்களுக்கு ரிசர்வ் தொகுதி கொடுத்தா இந்த நாட்டில் ஜனநாயகம் நல்லா இருக்கும். அதை செய்யணும். பெரியார் ஜாதி வேண்டான்னு சொன்னார். அதை யாராவது கேட்டாங்களா? பெரியார் கொள்கை இந்த நாட்டில் இருக்குதா? நான் பெரியார் கொள்கை தான் கடைப்பிடிக்கிறேன். நான் இதுவரையிலும் சாமி கும்பிட்டதில்லை. நான் பெரியாரை பார்ப்பதற்கு முன்னாடியே எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கை தான், எனக்கு ஜாதி மறுப்பு கொள்கை தான். இதை பாருங்கள், நான் போட்டிருக்கேன் கோட்டு. இதுவும் கருப்பு தான். எதுக்காக? இந்த நாட்டில் ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, பணவெறி இருக்கக்கூடாது, காமவெறி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் பிரச்சாரம் பண்ணுறேன். ஆனால் நான் எல்லா மக்களையும் நேசிக்கிறேன், சமமாக நேசிக்கிறேன். ஆனால் எல்லா மக்களுக்கும் சமமாக சட்டம் இருக்குதா? சட்டம் எல்லா மக்களுக்கும் கிடையாது. வசதி படைத்தவங்க எத்தனை குற்றம் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடையாது. வசதி படைத்தவங்க பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் எல்லா வழக்குகளையும் உடைச்சிடுவாங்க. ஏழை மக்கள் என்ன செய்ய முடியும்? ஏழை மக்கள் எப்படி வாழறாங்க தெரியுமா தமிழ்நாட்டில்? நான் சொல்கிறேன். ஏழை மக்களுக்கு மாதம் ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் கூலி. அந்த கூலியை வச்சு எப்படி வாழ முடியும்? தமிழ் மக்களுக்கு ஒரு நாளைக்கு கூலி 500 ரூபா. அதில் எப்படி கணவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் வாழ முடியும்? அரசுக்கு தெரியாதா? அப்புறம் இந்த தமிழ் மக்களை தினந்தோறும் நாய் கடிக்குது. நாய் கடித்தா அரசாங்க ஆஸ்பத்திரியில் சரியான சிகிச்சை கொடுக்கறதில்ல. இதை யாராவது மறுக்க முடியுமா? பாம்பு கடிக்குது. பாம்பு கடித்தாலும் அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஏழைகளுக்கு எந்த சிகிச்சையும் இல்லை. பூனை கடிக்குது, இன்னும் என்னென்னமோ கடிக்குது. ஆனால் ஏழை மக்களுக்கு தமிழகத்தில் சலுகைங்கிறதே கிடையாது. என்னைக்கு இந்த பிற்பட்ட ஓபிசி மக்களுக்கு சலுகை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லுவேன். சுழற்சி முறையில் கொடுங்க. பதவிகளை ஒருத்தரே சாவரவர்களும் அனுபவிக்கணுமா? அடுத்த ஜாதி அனுபவிக்கக்கூடாதா? இதைத்தான் நான் கேட்குறேன். பெண்கள்னு எல்லாத்துக்கும் சலுகை கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாதா? நான் கேட்குறேன், ஆண்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாதா? உரிமை தொகைங்கிறீங்க, அப்புறம் ஆண்களுக்கு என்ன? ஆண்கள் இந்த நாட்டில் அடிமையாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆண்களுக்கும் ஒரு 1000 ரூபா மாதம் கொடுத்தா அது நல்லா இருக்கும். கிடையாது. பெண்களுக்கு பஸ் விட்றீங்க, ஆண்களுக்கு எதுவும் கிடையாது. அப்போ ஆண்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டாமா? முதியவர்னு சொல்கிறீங்க. எல்டர் சிட்டிசன்னு இதை ஹிந்துவில் போடுறீங்க. நான் பார்த்தேன். இந்த இந்த மூத்த குடிமக்களுக்கு இந்த அரசு என்ன செய்யுது? ஒன்றும் செய்யலை. சும்மா எல்லாம் விளம்பரம், வெற்று விளம்பரம் தினந்தோறும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நன்மையும் இல்லை. இதையெல்லாம் அரசு சீர்தூக்கி பார்க்கணும். எல்டர் சிட்டிசன், மூத்த குடிமக்கள், இவங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதையெல்லாம் யார் செய்யணும்? நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, இந்த திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டங்கிறீங்க. ஒரு திட்டமும் ஏழைகளுக்கு போய் சேரலையே. சில மாவட்டங்களில் ஏழைகள் செத்து போயிட்டான், பிரேதத்தை தூக்கிட்டு போகிறாங்க.
5 கிலோமீட்டர் போகிறாங்க பிரேதத்தை தூக்கிக்கிட்டு. புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. சேத்துல இறங்கி போகிறாங்க, ஆற்றுல இறங்கி போகிறாங்க, குளத்தில் இறங்கி போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு விமான நிலையம் வேணுங்கிறீங்க. பரந்தூரில் இன்னும் விமான நிலையம் அமைக்கணும்னு போராடுறீங்க. நீங்கள் சொகுசாக வாழறதுக்கு தானே செய்கிறீங்க. ஏழைகளுக்கு இந்த விமான நிலையம் பயன்படுமா? எதுக்கு விமான நிலையம்? இப்போ சில மாதத்துக்கு முன்னாடி தான் விமான விபத்து ஏற்பட்டு எல்லோரும் செத்து போனாங்க. அப்படிப்பட்ட விமான நிலையங்கள் தேவையா? நல்லா சிந்திக்கணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கே சொல்கிறேன், நான் தப்பானதை சொல்லியிருந்தா எனக்கு தண்டனை கொடுங்க. எந்த கட்சியாவது இப்போ வர்ற சட்டசபை தேர்தல் லஞ்சம் கொடுக்காம, ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்காம ஜெயிக்குமா? கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது? ஜெயிச்சு வந்தால் எம்எல்ஏ ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏக்கு 1000 கோடி மாதத்துக்கு. இதான கொள்கை. வேறு கொள்கை என்ன இருக்குது? ஏழை மக்களுக்கு என்னத்தை வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? இப்போ இருக்க சூழலில் இந்த ஏழை மக்களுக்கு 1 கோடி பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஒரு கட்சி கொடுக்குமா? நான் கேட்குறேன். ஒருத்தருக்கே வேலை கொடுக்கல, நீங்கள் எப்படி 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்பீங்க? தினந்தோறும் குற்றங்கள். சிறு பெண்கள் வீட்டில் அமைதியாக இருக்க முடியாது. ரோட்டில் வயசான பெண்கள் நடக்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது உறுதி இல்லை. இதுதான தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை நாம் பாதுகாக்கணும் இல்லையா? குற்றங்கள் நிறைந்த தமிழகத்தை நாம் பாதுகாக்கணுமா, குற்றமில்லாத தமிழகத்தை உருவாக்கணுமா? இதை மக்கள் சிந்திக்கணும். எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் தங்கள் சொத்துக்களை எல்லாம் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுப்பாங்களா? ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் சம்பளம் எவ்வளவு? சுமார் 1 லட்சம். இவங்களுக்கு மாதம் 5000 சம்பளம் கொடுத்தா போதாதா? 1 லட்சம் எதுக்காக எம்எல்ஏவுக்கு கொடுக்கணும்? அப்புறம் இன்னும் நிறையா இதெல்லாம் சலுகையெல்லாம் இருக்குது. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் கனவு இல்லைம்மா. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவச வீடு, வீட்டு மனை. ஏழைகளுக்கு ஒன்றும் கிடையாது. ஏழைகள் செத்து போயிட்டா ஏழைகளை புதைக்கிறதுக்கு சுடுகாட்டில் 10 அடி தான் கொடுப்பாங்க. 10 அடியில் தான் புதைக்கணும். ஆனால் பணக்காரவங்க செத்து போயிட்டா அரசாங்க நிலம் 1.5 ஏக்கர் 2 ஏக்கரில் பணக்காரங்களுக்கு பணத்தை புதைச்சி அதுக்கு நினைவு சின்னம்னு வச்சுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சிலை. செத்து போனவனுக்கு எது சிலை? எதுக்கு சிலை இந்த நாட்டில்? உயிரோடு இருக்கிறவனுக்கே ஒன்றும் இல்லை, செத்து போனவனுக்கு சிலை அவசியமா? இது வெள்ளைக்கார ஆட்சியை தான் இந்த நாட்டில் நினைவூட்டுது எனக்கு. வெள்ளைக்காரன் ஆட்சியில் யாருக்கும் கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கொடுக்கல. வெள்ளைக்காரன் என்ன செஞ்சான்? எங்கே பார்த்தாலும் மதுக்கடையை திறந்து வச்சு குடிச்சிட்டு செத்துப்போங்கன்னு சொன்னான். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வெள்ளைக்காரன் இந்த நாட்டில் எதுக்காக மக்களை பிரித்து ஆட்சி செஞ்சான். வெள்ளைக்காரன் தான் ஜாதியை கொண்டு வந்தான், மதத்தை கொண்டு வந்தான். அவனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு தான் படிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சான், வேலை வாய்ப்பும் கொடுத்தான். மற்ற ஜாதிக்கு ஒன்றுமே செய்யலை. அதே மாதிரி தான் இருக்குது. என்றைக்கு ஓபிசி மக்கள் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்களோ, கல்வி வேலை வாய்ப்பில் ஓபிசி மக்களுக்கு அதிகமான அளவு கொடுக்கணும். அது இப்போவே கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இல்லாட்டி நான் ஜனநாயகம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர்.